வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோயில்களில் அர்ச்சனை செய்யும்போது சிலர் ஏதோ தங்கள் பெயரை தியாகத்தை செய்வது போல கருதி சுவாமியின் பெயருக்கே அர்ச்சனை செய்து விடுங்கள் என்று கூறிவிடுகின்றனர். உண்மையில் இது மிகவும் அபத்தமான விஷயம். உண்மையிலே கோவிலில் நம் பெயரை சொல்லி நாம் செய்வதாக, அதாவது இன்னா கோத்திரத்தில் இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த பெயரை உடைய இன்னார் இந்த அர்ச்சனையை செய்ய விரும்புவதாக சுவாமியிடம் சங்கல்பம் செய்துவிட்டு அதன் பிறகு செய்யும் அனைத்து மந்திரங்களும் அஜோஸ்திரங்களும் சுவாமியின் பெயருக்கே அர்ச்சனையாக செய்யப்படுவதுதான் வழக்கம். முதலில் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அர்ச்சனை நீங்கள் செய்தாலும் சுவாமியின் பெயரில் அர்ச்சனை செய்ய சொன்னாலும் இறுதியில் அர்ச்சனை சுவாமிக்கு தான் நடைபெறும். இதில் சுவாமிக்கு என்று தனி அர்ச்சனை எல்லாம் கிடையாது. ஒருவேளை கோத்திரம் அல்லது ராசி நட்சத்திரம் சரியாக தெரியவில்லை என்றால் அதனை அவமானமாக எண்ணாமல், அதாவது நமக்கு இது கூட தெரியலையே என்று கூச்சம் கொள்ளாமல், குறிப்பாக பக்கத்தில் உள்ளவர் இதனால் நம்மை பற்றி என்ன எண்ணி விடுவாரோ என்றெல்லாம் எண்ணாமல் வெளிப்படையாக குருக்களிடம் கூறிவிட்டால் குருக்களே அதற்கு ஏற்றவாறு மந்திரங்களை சொல்லி உங்கள் பெயருக்கே அர்ச்சனை செய்து தருவார். அதை விடுத்து சுவாமி பெயருக்கு அர்ச்சனை செய்வது என்பது அபத்தமான ஒன்றுதான். முடிந்த வரையில் இதனை தவிர்க்க பாருங்கள். வணக்கம். நன்றி நேயர்களே.